வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம பார்க்க போகிறது Ma3251 Statistics and Numerical மெத்தட்ஸோட மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ். ஓகேவா? ஸோ அதோட அர்த்தம் என்னென்னா, இந்த கொஷின்ஸ் மட்டும், இந்த டாப்பிக்கு மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும், மேக்ஸிமம் பாஸ் பண்ணிடலாம். ஓகே, பாஸ் ஆகக்கூடிய டாபிக் மட்டும் நீங்கள் படித்தா போதும், பாஸ் பண்ணுறதுக்குரிய வாய்ப்புகள் என்னன்றதை பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு யூனிட்டில் பார்க்கலாம். ஃபஸ்ட் யூனிட். ஸோ யூனிட் 1 இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்த்திங்கன்னா லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட்டு, ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட்டு, டெஸ்ட் பேஸ்டு சைஸ் ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன், எஃப் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், மொத்தம் 4 டாபிக் இருக்குது. ஸோ இந்த 4 டாப்பிக்கில் ப்ரீவியஸ் கொஷின்ஸ் அனாலிசிஸ் செக் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ இதில் இம்பார்ட்டன்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட்டு வந்து எல்லா டைமும் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அண்ட் எஃப் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் கேட்பான். ஓகே, ஸோ இந்த 2 டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக ஒரு மாடலுக்கு வந்துடும். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இந்த 2 டாபிக். இந்த கொஸ்டின்ஸை ஐடென்டிஃபை பண்ணணும். இதில் வந்து உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம் என்னென்னா, கொஸ்டின்ஸ் 4 கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த 4 கொஸ்டினில் ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட்டில் 2 மெத்தட் இருக்குது. சிங்கிள் மீன் இருக்குது, டிஃப்ரென்ஸ் மீன் இருக்குது. அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட்டில் என்னோட வேல்யூ லெஸ் தென் 30 இருக்கும். ஓகேங்களா? ஸோ சிங்கிள் மீன்ஸ் கொடுத்தா சிங்கிள் மீன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், டபுள் மீன் கொடுத்தா டபுள் மீன்ஸோட ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணும். இந்த ஃபார்முலாஸ் மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ணால், கொஸ்டினில் என்னோட வேல்யூ, நம்பர் ஆஃப் அப்சர்வேஷனோட வேல்யூ லெஸ் தென் 30 இருந்துச்சு அப்படின்னா அது டி டெஸ்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணும். ஓகேங்களா? ஸோ எஃப் டிஸ்ட்ரிபியூஷன் செக் பண்ணணும். எஃப் டிஸ்ட்ரிபியூஷனில் என்ன செக் பண்ணுவாங்க அப்படின்னா, இது கொஸ்டின்லேயே என்ன இருக்கும் அப்படின்னா டெஸ்ட் வேரியன்ஸ் அப்படின்றத கேட்பான். ஓகே, ஸோ டி டெஸ்ட்டில் ஆவரேஜ் கேட்பான். கொஸ்டினில் ஆவரேஜ் வரும். அப்படி இல்லைன்னா மீன் கேட்பான். டெஸ்ட் மீன் அல்லது டெஸ்ட் ஆவரேஜ் டெஸ்ட் மீன் அப்படின்றத மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த வேர்டு வந்து ஒரு கீவேர்டு ஞாபகம் வச்சுக்கணும். டி டிஸ்ட்ரிபியூஷனில் n லெஸ் தென் 30 இருக்கணும் அப்சர்வேஷன் வந்து. அதுக்கப்புறம் கொஸ்டின் என்ன இருக்குன்னா டெஸ்ட் ஆவரேஜ்னு கேட்பான். ஸோ இங்கே எஃப் டிஸ்ட்ரிபியூஷனில் டெஸ்ட் வேரியன்ஸ் அப்படின்னு கேட்பான். ஓகேங்களா? இந்த 2 டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இந்த டி டெஸ்ட்டு வந்து கண்டிப்பாக 8 மார்க் கொஸ்டின். ஓகே, ஸோ கன்ஃபார்ம் 8 மார்க் கொஸ்டின் வந்துடும். ஓகேங்களா? ஸோ எஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அடிஷனலாக ஒன்று பார்த்து வச்சுக்கோங்க. ஏன் எஃப் டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கணும் அப்படின்னா, செகண்ட் யூனிட்டில் நம்ம எஃப் டிஸ்ட்ரிபியூஷன் தான் அப்ளை பண்ணுவோம். அதனால் எஃப் டிஸ்ட்ரிபியூஷனை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் யூனிட்டில் நீங்கள் மோஸ்ட் பார்க்க வேண்டிய ஒரு டாபிக்னா டி டெஸ்ட். ஓகே, ஃபிக்ஸடாக டி டெஸ்ட்டை பார்த்துட்டு ரிமைனிங் இருக்க டாப்பிக்கை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இதில் 8 மார்க் கண்டிப்பாக எடுத்துடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் யூனிட். ஸோ செகண்ட் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா 4 டாபிக், இதுலேயும் 4 டாபிக் இம்பார்ட்டன்ட் டாபிக் இருக்குது. 1-way கிளாசிஃபிகேஷன்ஸ், 2-way கிளாசிஃபிகேஷன், லாட்டின் ஸ்கொயர், 2 ஸ்கொயர் ஃபேக்டோரியல். ஓகே, ஸோ இது 3மே ஒரே கான்செப்டில் வரும். ஒன்று கொஞ்சம் சேஞ்சஸ் தான் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த லாட்டின் ஸ்கொயர். ஸோ ஓகேங்களா? ஸோ செக் பண்ணி பாருங்கள். கொஸ்டின் அனாலிசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாட்டின் ஸ்கொயர் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் எப்போவுமே. அதர் சாய்ஸ் வந்து 1-way இருக்கும், 2-way இருக்கும். நீங்கள் லாட்டின் படிச்சிட்டிங்க அப்படின்னா 1-way அட்டன் பண்ண முடியும், 2-way அட்டன் பண்ண முடியும். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் கம்பல்சரி ஈஸியாக மார்க் வாங்கக்கூடிய 16 மார்க் இந்த யூனிட்டில் நீங்கள் ஃபிக்ஸடாக வாங்கக்கூடிய ஒரு டாபிக்னா லாட்டின் ஸ்கொயர். லாட்டின் ஸ்கொயரில் கண்டிப்பாக ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5 கொஸ்டினாவது போட்டு பார்த்துருங்க. ரிட்டன் டைப்பில் நீங்கள் எழுதி பார்த்துருங்க 5 கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ லாட்டின் ஸ்கொயர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இது வந்து 16 மார்க் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பான். ஓகே, ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், கொஸ்டினில் உங்களுக்கு லாட்டின்ற வேர்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ 1-way 2-wayக்கு மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டான். பட் லாட்டின் ஸ்கொயர் மெடிசனில் வந்து கண்டிப்பாக லாட்டின் ஸ்கொயர் வேர்ட் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? இது 16 மார்க் கொஸ்டின்ஸ். இதுக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் இதில் பிடிஎஃபில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ செகண்ட் யூனிட்டில் நீங்கள் கண்டிப்பாக 16 மார்க் வாங்கிட முடியும். அது லாட்டின் ஸ்கொயர் ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு டேட்டா இருக்கும், டேட்டாவை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க, ஃபார்முலா எடுத்து அனோவா டேபிளில் போட போகிறீங்க, ஆன்சர் எடுக்க போகிறீங்க. ஓகேங்களா? அனோவா டேபிளில் போடும்போது எஃப் டிஸ்ட்ரிபியூஷனோட டேபிள் வேல்யூ எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எஃப் டிஸ்ட்ரிபியூஷனில் அந்த எம்எஸ்சி எஸ்எஸ்சி எப்படி அப்ளை பண்ணுறதையும் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். இந்த எஸ்எஸ்சி, டிஎஸ்எஸ்ஆர், எஸ்எஸ்சி, டிஎஸ்எஸ், ஸோ இந்த வேல்யூலாம் கரெக்டாக அசியூம் பண்ணுறதை செக் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதில் ஒரு சின்ன மிஸ்டேக்னாலும் டோட்டலாக 0 மார்க் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் 1க்கு 5 சம்ஸ் இண்டிவிஜுவலாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் இதில் ஈஸியாக 16 மார்க் வாங்க முடியும். ஓகேவா? இது செகண்ட் யூனிட்டில். ஃபஸ்ட் யூனிட்டில் டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், செகண்ட் யூனிட்டில் லாட்டின் ஸ்கொயர் டிசைன்ஸ். இதுக்குரிய கொஸ்டின்ஸும் நான் உங்களுக்கு பிடிஎஃபாக சென்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். பிடிஎஃப் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இதில் மொத்தம் 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். நான் 5 கொஸ்டினையுமே ட்ரை பண்ணுங்கள். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் யூனிட்.
தேர்ட் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் 4 டாபிக் இருக்குது. ஃபிக்ஸ்டு பாயிண்ட் ஐட்ரேஷன்ஸ், நியூட்டன் ராப்சன் மெத்தட், என்ஆர் மெத்தட்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு காஸ் எலிமினேஷன்ஸ், காஸ் ஜோர்டன், காஸ் ஜக்கோபி, காஸ் சீடல், ஐகன் வேல்யூ மேட்ரிக்ஸ் பை பவர் மெத்தட். ஓகேவா? ஸோ இந்த 4 மெத்தட் இருக்குது. இதில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 2 டாபிக் வரும். காஸ் ஜக்கோபி, காஸ் சீடல். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு டாபிக். ஸோ இது ஒரு 8 மார்க் வரும். ஸோ இந்த பவர் மெத்தட் ரிப்பீட்டட் கொஷின்ஸ், எப்போவுமே ரிப்பீட்டட் கொஷின்ஸ். இது ஒரு 8 மார்க் கொஷின்ஸ். ஸோ இதில் ஒரு 16 மார்க் வந்துடும். இந்த 2 கொஷின்ஸ் படிச்சிட்டிங்க அப்படின்னா 2 டாபிக் பார்த்துட்டிங்க அப்படின்னா 16 மார்க் வந்துடும். காஸ் ஜக்கோப்பியில் பார்க்குறது காஸ் சீடாக இருக்கும். ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும்தான் இருக்கும், பெரிய டிஃப்ரென்ஸ் சேஞ்சஸ் இருக்காது. அது மாதிரி பவர் மெத்தடும் மேட்ரிக்ஸ் மெத்தட் ஐகன் வேல்யூ ஒரு காலமோட மல்டிப்ளை பண்ண போகிறோம், ஒரு வேல்யூ கிடைக்கும். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இதில் ஒரு 3 சம்ஸ், இதில் ஒரு 3 சம்ஸ் ஒரு ரிப்பீட்டடாக போட்டு பார்த்துருக்கீங்க அப்படின்னா காஸ் ஜக்கோபி, காஸ் சீடல், பவர் மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெத்தட்னு பார்த்தீங்கன்னா இந்த பவர் மெத்தட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இது 8 மார்க் கொஷின் வந்துடும். ஸோ இந்த காஸ் ஜக்கோபி, காஸ் சீடல் கூட நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகலாம். இந்த பவர் மெத்தட் கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ பவர் மெத்தட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெத்தட்ஸ். ஸோ காஸ் ஜக்கோபி, காஸ் சீடல் பார்த்தோம். இதை பார்க்க உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா என்ஆர் மெத்தடை பார்த்துக்கலாம். ஓகே, என்ஆர் மெத்தட் கொஞ்சம் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஃபிக்ஸ்டு பாயிண்ட் ஐட்டர்ஷன்ஸ், இந்த 2 மெத்தட்லேருந்து ஒரு மெத்தட் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, சான்சஸ் இருக்குது. ஸோ இது 3மே ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் காஸ் ஜக்கோபி, காஸ் சீடல் பாருங்கள். அது இல்லைன்னா பவர் மெத்தட் பாருங்கள். ஸோ இது உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருந்துச்சுன்னா ஐட்ரேஷன் மெத்தடும் என்ஆர் மெத்தடும் செக் பண்ணுங்கள். தேர்ட் யூனிட்டில் நம்ம எந்த மெத்தட் பார்த்தாலும் கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும். ஸோ இதில் கம்பல்சரி கொஷின் பார்த்தீங்கன்னா பவர் மெத்தட் கன்ஃபார்ம் கொஷின்ஸ். அப்படி இல்லைனா காஸ் ஜக்கோபி, காஸ் சீடல் வரும். சில டைம்ஸ் இது 2மே கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? கன்ஃபார்மாக பவர் மெத்தட் பார்த்துக்கோங்க, அதோடு சேர்த்து ஜக்கோபியும் சீடலையும் பார்த்துக்கோங்க. இது தேர்ட் யூனிட்டில் நம்மளுக்கு 16 மார்க் வந்துடும். இந்த 2 டாபிக் பார்த்துட்டிங்கனாலே அப்படின்னா. ஸோ ஃபோர்த் யூனிட் வந்து கொஞ்சம் லார்ஜ் டாபிக் வரும். ஸோ இந்த லார்ஜ் டாப்பிக்கில் நம்ம என்ன எடுக்கலாம் அப்படின்னா கொஸ்டின் அனாலிசிஸில் செக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ட்ரெபிசைட் சிம்சன் ரூல்ஸ். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது 8 மார்க் கொஸ்டின்ஸ். இந்த ஃபோர்த் யூனிட்டில் இந்த டாபிக் மட்டும் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியான டாபிக். ஸோ கொஸ்டின்ஸில் ஃபார்முலா மட்டும் அப்ளை பண்ண போகிறீங்க. ஈஸியாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். ட்ரெபிசைடும் சிம்சன் டபுள் இன்டெக்ரல் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ சிங்கிள் இன்டெக்ரல் வந்து 2 மார்க்கில் கேட்பான். ஸோ ட்ரெபிசைட் சிம்சல் வந்து சிங்கிள் இன்டெக்ரல் வந்து 2 மார்க்லேயும் வந்துடும், இங்கே 8 மார்க்லேயும் வந்துடும். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நீங்கள் செகண்ட் யூனிட்டில் லாட்டினையும் ஃபோர்த் யூனிட்டில் ட்ரெபிசைடு சிம்சனையும் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வரக்கூடிய கொஷின்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இதுக்குரிய கொஷின்ஸும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ரிமைனிங் இருக்க டாபிக்ஸ் கொஷின்ஸ் வரும், அதை பார்த்து வச்சுக்கோங்க. நான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் இதில் மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, ட்ரெபிசைடு சிம்சன் ரூல் ஃபோர்த் யூனிட்டில். அடுத்து 5th யூனிட். ஸோ 5th யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா 5th யூனிட்டில் 2 டாபிக் இருக்குது. ஸோ 2 டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கே மெத்தடும் மில்லன் ப்ரிடிக்டர் கலெக்டர் மெத்தட். ஸோ இந்த 2 டாப்பிக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த 2 டாப்பிக்கும் ஸோ இது ஒரு 8 மார்க் வரலாம், இது ஒரு 8 மார்க் வரலாம், அல்லது இது மட்டும் உங்களுக்கு 16 மார்க் வரும். மில்லன்ஸ் ப்ரிடிக்டர் மட்டும் 16 மார்க் வரும். ஸோ இந்த மில்லன்ஸ் ப்ரிடிக்டருக்குள்ளேயே ஆயிலர்ஸ் மாடிஃபைடு ஆயிலர் வரும், டெய்லர் சீரிஸ் வரும். இந்த மில்லன் ப்ரிடிக்டருக்குள்ளேயே உங்களுக்கு என்ன வந்துடும், டெய்லர் சீரிஸ் வந்துடும், மாடிஃபைடு ஆயிலர் வந்துடும், ஆர்கே மெத்தட் வந்துடும், மில்லன் ப்ரிடிக்டர். ஸோ இந்த 4 டாப்பிக்கும் சேர்த்து பார்த்துக்கோங்க, 16 மார்க் கண்டிப்பாக வந்துடும். ஓகே, ஸோ அவங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா மில்லன்ஸ் ப்ரிடிக்டரை நல்லா பார்த்துக்கோங்க. மில்லன்ஸ் ப்ரிடிக்டர் வந்து கம்பல்சரி கேட்கக்கூடிய கொஷின்ஸ், ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வச்சுக்கணும். மில்லன்ஸ் ப்ரிடிக்டர் மட்டும் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் கண்டிப்பாக வந்துடும். ஸோ அதனால் இதில் ஒரு 8 மார்க் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகே, அகெயின் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட் யூனிட்டில் நீங்கள் பார்க்க போகிற டாபிக் வந்து டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் 8 மார்க் கொஷின்ஸ். அடுத்து செகண்ட் யூனிட்டில் நம்ம பார்க்க போகிறது லாட்டின் ஸ்கொயர். ஓகேவா? லாட்டின் ஸ்கொயரில் 16 மார்க் வந்துடும். ஸோ தேர்ட் யூனிட்டில் எடுத்துட்டிங்க அப்படின்னா பவர் மெத்தட்ஸ் 8 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ இதோடு சேர்த்து காஸ் ஜக்கோபி, காஸ் சீடல் பார்த்தோம், கம்பல்சரி 8 மார்க் இதில் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த் யூனிட்டில் ட்ரெபிசைட் சிம்சன் ரூல். ஓகே, ஸோ இது ஒரு 8 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ 5th யூனிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மில்லன்ஸ் மெத்தட். ஸோ மில்லன்ஸ் மெத்தட் வரும். மில்லன்ஸ் மெத்தடில் நம்ம 8 மார்க்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 16 மார்க் கேட்பேன், நம்ம 8 மார்க் வச்சுருக்கலாம். இப்போ இந்த டாபிக் மட்டும் பார்த்தீங்கன்னா 8, 16, 24, 30, 40, 48 மார்க் வந்துடுச்சா? ஸோ டோட்டலாக இந்த டாபிக் மட்டும் பார்த்தீங்கன்னா 48 மார்க் கம்பல்சரி.
ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் 2 மார்க் இருக்குது, இன்னும் இது போக இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக மார்க் வாங்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டாப்பிக்கை கவர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற டாப்பிக்கை பாருங்கள். ஸோ எல்லா யூனிட்டுக்கும் எல்லா டாப்பிக்குரிய கொஸ்டின்ஸும் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். இந்த டாப்பிக்கை நல்லா பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ ஓகேவா? ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா எக்ஸாம் பண்ணுங்கள். தேங்க்யூ.